ஒற்றைந்துறை சார் வணக்கம். வணக்கம் புவனேஸ்வரி, சொல்லுங்க. சார் இப்ப ஜனநாயகன் படத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த தணிக்கை சான்றானது இன்னுமே அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. நாளைக்கு இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க. ம். நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த இந்த ரிலீஸ் டேட்ட மாத்தி வைக்கக் கூடாதான்ற மாதிரியான கேள்விகள முன்வைக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? தணிக்கை சான்று இன்னும் இப்படி இழுத்தடிப்பதற்கு என்ன முக்கிய காரணம் சார்? இல்ல, நான் என்ன பொறுத்தவரைக்கும், நான் ஒரு சினிமா கிரிட்டிக் ஜேர்னலிஸ்டா இருக்கிறனால நான் ஒண்ணே சொல்லுவேன். என்னன்னா, ஒரு படத்த தயாரிக்கிறாங்க. அந்த படத்த இந்த டேட்ல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்கன்னா, அது பிளானிங்க்கு பிரகாரமா அவங்க முன்னாலேயே அவங்க சிபிஎஃப்சி சர்டிபிகேஷன், அதாவது சென்சாருக்கு எடுத்துட்டு போயிடணும் அவங்க. இல்ல, அதாவது நார்மலா நான் கான்ட்ரவர்ஷியல் ஃபிலிம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எதுனா கான்ட்ராவர்சி இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, அவங்க 1 or 2 months முன்னாலேயே சென்சார் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு வைக்கிறாங்கன்னா, ஒரு 1 or 2 months முன்னாலேயே சென்சார் காமிச்சிட்டு, அது சென்சார் பண்ணிடுறது. அது விஜய் படமோ, சிவகார்த்திகேயன் படம், கமலோ, அஜித்தோ, ரஜினி யார் படமாக இருந்தாலும் பிரிவென்டிவ் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்ற மாதிரி முன்னாலேயே அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அவங்க முதல்லயே போய் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அது சேஃபா இருந்திருக்கும். ஒன்னு ஒரு ஜட்ஜு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் தேவையா அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இட் இஸ் அன்னெசரின்னு தான் நான் சொல்லுவேன். நான் தோ வி ஷுட் நாட் கமெண்ட் அபவுட் ஜட்ஜ் ஜட்மெண்ட்டோ. அவங்க என்னன்னா இது நம்ம கேட்கறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. அது அது யாரையும் நீங்க நிர்பந்திக்க கூடாது. ஏன் நீங்க சஜஷன் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு நீங்க சொல்ல முடியாது. எனக்கு நான் மார்கழியில பண்ணா நல்லா இருக்குன்னு கூட அவர் நினைக்கலாம். அது விஜயா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எந்த ஒரு நடிகரும், புரியுதுங்களா? அதனால எனக்கு அதை பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் முன்னெச்சரிக்கா இவங்க முதலே இவங்க சென்சார் அமைச்சிருக்கலாம். இவ்வளோ டிலே ஆகி அமிச்சு இப்போ கேட்டு ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு ஸ்பெகுலேஷன்ஸ், அது ரசிகர்கள் கொந்தளிக்கிறாங்க, விஜய் அப்செட் இப்படின்லாம் போடுறாங்கன்னா இதெல்லாம் நெருப்பு இல்லாம போகாது. அவங்க சைட்ல இருந்து எதனா சோர்சஸ் வெளியில சொன்ன தொட்டு தான் இந்த மாதிரி தகவல்களும் வெளியில வருது. இதை முன்னெச்சரிக்கையாவே இருந்திருக்கலாம் அவங்க தான் எனக்கு தோணுதுங்க. சார் அதே மாதிரி மத உணர்வை புண்படுத்தும் வகையில ஜனநாயகன் படத்துல காட்சிகள் இருக்கிறதா ஒரு புகார் வந்திருக்கு. இந்த புகாரை தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. பட ரிலீஸுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு இத்தனை பிரச்சனைகள் அடுத்தடுத்து அந்த படத்திற்கு வருவதற்கு வேற ஏதேனும் காரணம் இருக்குமா? இல்ல இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, வேற எதுவும் காரணம்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓப்பனா சொல்லணும்னா விஜய் எனக்கு விஜயோட கொள்கை கோட்பாடு ஒன்றும் கிடையாது. அதனால எனக்கு அதுல உடன்பாடும் கிடையாது. பட் ஒரு ஜென்ரலா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா ஒரு ஆரம்பிச்சால அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி ரூலிங் பிஜேபிக்கு இருக்கலாம். இவங்களை வரக்கூடிய 2026 எலெக்ஷன்ஸ்ல பிஜேபியோட அலையன்ஸுக்கு ஒரு மறைமுக மிரட்டலா கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சார் அதே மாதிரி இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகாம இப்போ ஒருவேளை ஒத்தி வைக்கப்படுதுன்ற பட்சத்துல இது எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பாதிப்பு அமையுமா? இல்ல தள்ளி போய் ரிலீஸ் பண்ணா கூட இந்த படத்துக்கு அதே மாதிரியான ஒரு வெற்றி அமையுமா? அதாவது ஒரு குழந்தை, ஒரு மதர் ஒரு பிரெக்னெண்டா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு டெலிவரி இந்த டேட்னும் போது அவங்க அப்பப்போ போய் செக்அப் பண்ணிட்டு வரணும். கரெக்டா? குழந்தை சுகப்பிரசவம் பெறுறதுக்கு. அப்படி கவனிக்காம விட்டாங்கன்னா அது காம்ப்ளிகேட்டடா ஆயிடும். ஒண்ணு அது குழந்தை பிறப்புல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், இல்ல தள்ளி பிறந்தாலும் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி தான் இதை பாக்குறேன் நான். இங்க ஜனநாயகம் அப்படின்ற ஒரு படத்தை நான் ஒரு குழந்தையா தான் பாக்குறேன், புரியுதுங்களா? அது இந்த டேட்டுக்குள்ள ரிலீஸ் ஆகணும். அந்த தாய் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் தான், ஃபாதர் அண்ட் மதர், பேரண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்க கரெக்டான முன்னடவடிக்கை எடுத்திருந்து படத்துல இந்த மாதிரி கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்குது அப்படின்ன பட்சத்தில் அவங்க முதலே அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இல்ல கொஞ்சம் ஏர்லியராகவே சென்சார் போயிருந்தாங்கன்னா அது சுகப்பிரசவம் மாட்டம் ஈஸியா படம் ரிலீஸ் ஆயிருக்கும். சரி, இப்ப பராசக்தி படத்துக்கு இதனால பாதிப்புகள் இருக்கா? இல்ல அவங்களுக்கு பிளஸ்ஸா மைனஸா சார் பராசக்திக்கு? இல்ல, அவங்களுக்கும் சென்சார் கையில சேரல இல்லைங்க. ஆமா சார். இல்ல, நான் என்ன சொல்றேன், உணவனுங்க, இது விஜய் எனக்கு பிடிக்காதுன்னுலாம், சிவகார்த்திகேயன் எனக்கு பிடிக்காது, விஜய் எனக்கு பிடிக்கும், சிவகார்த்திகேயன் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுலாம் டோட்டலி டிஃப்ரெண்ட்ங்க. இது ஒரு வியாபாரம், புரியுங்களா? இந்த வியாபாரத்து முடக்கப்பட்டால் அந்த ப்ரொடியூசர் பாதிக்கப்படுவாரு, அந்த படத்தோட இயக்குனர் பாதிக்கப்படுவாரு. அது எந்த படமா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் படமா இருக்கட்டும், இல்ல விஜய் படமாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுல அரசியல் காழ்ப்புணர்ச்சியை ஒரு திரைப்படத்துல நீங்க காமிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒட்டுமொத்தம் அது இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு காமிச்சாங்க, நாளைக்கு பராசக்திக்கு காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களும் சென்ட்ரலுக்கு ஆப்போசிட் பார்ட்டி தான் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது ஒருத்தரோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை நெருக்கிற மாதிரி ஆயிடுது, புரியுங்களா? உங்களுக்கு முதலே தெரியுது அப்படின்னும் போது நீங்க ஆக்ஷன் எடுங்க, வேணான்னு சொல்ல. ஆனா ஒரு சில்லறத்தனமான ஒரு ஆக்ஷன் எடுக்க வேணான்ற. ஏன்னா பல படங்கள்ல முஸ்லிம்ஸை
டிஃபேம் பண்ண மாதிரி படங்கள் பல வந்திருக்கு. அதை வந்து சென்சார்ல விட்டுருக்காங்க. தமிழ்ல மட்டும் இல்ல, அதர் லாங்குவேஜஸ் ஹிந்தியில பாத்தீங்கன்னாலும் வந்திருக்கு, தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தையும் வந்திருக்கு. அதே மாதிரி ஹிந்துஸை வந்து டிஃபேம் பண்ண மாதிரியும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புரியுங்களா? அதனால வந்து இதை முன்னெச்சரிக்கை பார்க்கணும் இவங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். வேணுனே காழ்ப்புணர்ச்சியோட பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு வரைமுறை இருக்குன்னு, சிபிஎஃப்சி ஆக்ட்ல வந்து ஒரு வரைமுறை இருக்குன்னா அது பிரகாரமா எடுங்க. ஆனா அது எல்லாருக்குமே நியூட்ரலா இருக்கணும், பயாஸ்டா இருக்கக்கூடாது. அது விஜயா இருந்தாலும் ஒண்ணுதான், ரஜினியா இருந்தாலும் ஒண்ணுதான், கமலா இருந்தாலும், சல்மான் கானா இருந்தாலும், அமிதாப் பச்சனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே ஒரு ரூலா இருந்தாங்கன்னா அது நியாயமா பார்ப்பேன். ஆனா நீங்க வந்து கொஞ்சம் லீனியன்டா இருந்தீங்கன்னா அதை தவறா பாக்குறேன் நானு. கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க. நன்றி சார். நன்றிங்க புவனேஸ்வரி.